அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் சப்ஜா சீட்ஸை தண்ணீர் விட்டு ஊற வச்சிடலாம். காய்ச்சி ஆற வைத்த பாலில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃப்ளேவரோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லா ஷாப்லேயும் ஈஸியாக கிடைக்கும் கஸ்டர்ட் பவுடர். இப்போ நல்லா பால் காய்ஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் தேவையான அளவு சர்க்கரை, கலந்து வைத்த கஸ்டர்ட் மில்க் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டி ஆகிடும். நல்லா கூல் ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா 1 hour வச்சிடலாம். நல்லா கூலாக இருந்தால் தான் நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தேவையான பழங்களை கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே மாம்பழம், மாதுளை ரெண்டும் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். டம்ளர் எடுத்துக்கலாம். இதில் சப்ஜா சீட்ஸ் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸ் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த சம்மரில் நம்ம எடுத்துக்கணுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நல்ல கூலான கஸ்டர்ட் மில்கை சேர்த்துக்கலாம். பழங்கள் பிடிக்காத குழந்தைகள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சம்மர் ட்ரிங்க்கு நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மாதுளை, மாம்பழம் ரெண்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் இங்கே சேர்த்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் பால் சர்பத். இப்போ இன்னும் கூடி நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கூலாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டோன்னே ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. இந்த சம்மருக்கு இந்த மாதிரி நம்ம நிறைய ஜூஸ் எடுத்துக்கலாம். பால் சர்பத் எடுத்துக்கலாம், ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் பாதாம் இல்லைன்னா நீங்கள் பேரிச்சை பழம், உலர்ந்த திராட்சை இது கூட நீங்கள் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த பால் சர்பத் எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டான சம்மர் ட்ரிங்க். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.